வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து நவம்சத்தை பற்றி பேசலாம். நவம்சத்தோட முக்கியத்துவத்தை பற்றி பேசலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் ராசியோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பேசினேன். இந்த வீடியோவில் நவாம்சத்தோட முக்கியத்துவத்தை பற்றி பேசலாம். நவாம்சம் என்பது ராசி சக்கரம் தான் முக்கியம். அதுதான் வந்து ஒரிஜினல். நவம்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜெராக்ஸ் மாதிரி, ஒரு ஃபோட்டோ காப்பி மாதிரி வந்து மொத்தமாக வந்து 16 வர்க்க சக்கரங்கள் இருக்குது. இப்போ ராசி கட்டத்தை ஒரு ராசியை 9 பிரிவாக பிரித்தா வந்து நவாம்சம் சொல்லுவாங்க. வந்து நவாம்சம் வந்து வர்க்க சக்கரம்னு சொல்லுவாங்க. டிவிஷனல் சார்ட்டுன்னு வரும். இருக்கிறதுலே வந்து ராசி கட்டம் முக்கியமான விஷயம். வர்க்க சக்கரங்கள்லேயே வந்து டிவிஷனல் சார்ட்லேயே வந்து நவாம்சத்தை தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்து பேசுவாங்க. வந்து இப்போ எப்படி நவாம்சத்தை கணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நட்சத்திர பாதாச்சாரங்கள் வச்சு நவாம்சத்தை வந்து கணிக்கிறாங்க. எப்படின்னா இப்போ அஸ்வினி காலபுருஷ தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா மேஷம் வந்து முதல் ராசியாக வரும். அங்கே அஸ்வினி நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும். அஸ்வினி 1ஆம் பாதம் தான் வந்து முதல் நட்சத்திரமாக நம்ம எடுத்துக்கணும். அங்கேருந்து ஒரு ராசியில் 9 நட்சத்திரம்னா 12 ராசியில் ஒரு ராசியில் 9 நட்சத்திர பாதங்கள்லாம் 12 ராசியில் வந்து 108 நட்சத்திர பாதங்களாக இருக்கான். 9 நட்சத்திர பாதங்கள் இன்ட்டு 12 நட்சத்திரம், நம்ம 12 ராசியாக மல்டிப்ளை பண்ணலாம். 108 நட்சத்திர பாதங்களாக இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பிறக்கும் போது இப்போ வந்து சனி வந்து தனுசு ராசியில் இருக்கார், பூராடம் 4ஆம் பாதத்தில் இருக்கார். ஓகேங்களா? இப்போ மேஷத்தில் அஸ்வினி 1ஆம் பாதம்னா அங்கிருந்து பூராடம் 4ஆம் பாதம் வந்து 80வது நட்சத்திர பாதங்களாக வரும். எப்படின்னா மேஷத்தில் 9 நட்சத்திரம், அங்கிருந்து விருச்சிகம் வரைக்கும் விருச்சிகம் 8ஆம் ராசியாக வரும். மேஷம் 1னா விருச்சிகம் 8ஆக இருக்கும். 9 வந்து 8ஆல் நம்ம வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணால் வந்து 72 வரும். ஓகேங்களா? 72 ப்ளஸ் தனுசில் வந்து பூராடம் மூலம் 4 நட்சத்திர பாதங்கள் இருக்கும், பூராடம் 4 நட்சத்திர பாதங்கள் இருக்கும். 8வது நட்சத்திர பாதம் தான் வந்து தனுசில் வந்து பூராடம் 4ஆம் பாதம். இப்போ பார்த்தீங்களா, மொத்தமாக வந்து இப்போ 80வது நட்சத்திர பாதமாக வருது. அது எப்படி கணிக்கிறாங்கன்னா, இப்போ 80வது நட்சத்திர பாதமாக வருதுங்களா, அஸ்வினி 1ன்னு பார்த்தா வந்து பூராடம் 1 80வது நட்சத்திர பாதமாக வருது. அந்த 80 வந்து 12ஆல் டிவைட் பண்ணுறாங்க. ஏன் 12ஆல் டிவைட் பண்ணுறாங்கன்னா 12 ராசிகள் இல்லை மொத்தமாக, அதுக்காக 12ஆல் டிவைட் பண்ணால் வந்து 6.66 வரும். ஓகேங்களா? அது நம்ம 6 மட்டும் எடுத்தோன்னா போதும், வேறு எதுவும் எடுக்க தேவையில்லை. இப்போ இந்த 6 வந்து திருப்பி நம்ம 12ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். முதல்ல என்ன சொன்னால் 80 வந்து 12ஆல் நம்ம டிவைட் பண்ணோம். 12 ராசி, 80 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் வந்து 6.66 கிடைக்கும். நம்ம அது 6 மட்டும் எடுத்துக்கணும். இப்போ மறுபடியும் அந்த கிடைச்ச 6 வந்து நம்ம 12ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 6 வந்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் வந்து 72 வரும். ஓகேங்களா? 72 கிடைக்கிற ஆன்சர் வந்து 72. இப்போ 80வது நட்சத்திர பாதம் தான் வந்து பூராடம் 4ஆம் பாதம். அந்த 80 இப்போ கிடைச்சி 72, அந்த இப்போ கிடைச்சி 72 வந்து அந்த 80ஆல் மைனஸ் பண்ணால் வந்து ஆன்சர் 8 வரும். அந்த 8 வருதுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த 8 போயிட்டு நம்ம போயிட்டு விருச்சிக ராசியில் போடணும். நவம்சத்தில் வந்து சனி வந்து விருச்சிக ராசியில் இருக்கார். அது ஏன் 8 வந்து நம்ம இப்போ விருச்சிக ராசியில் போகிறோம்னா வந்து மேஷம் தான் முதல் ராசி காலபுருஷ தத்துவப்படி. இந்த நவாம்சத்தை பற்றி நம்ம மேஷத்தை முதல் ராசியாக எடுத்துக்கணும். நம்ம நீ எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் மேஷம் முதல் ராசியாக இருந்துச்சுன்னா 8 ஆன்சர் கிடச்சிதுங்களா? மேஷம் 1, 2 ரிஷபம், 3 மிதுனம், 4 கடகம், 5 சிம்மம், 6 கன்னி, 7 துலாம், 8 விருச்சிகம். ஓகேங்களா? இப்போ ராசி கடத்தில் சனி தனுஷ் ராசியில் இருக்கார். நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் விருச்சிக ராசியில் வந்துடுவார். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான கேல்குலேஷன். இது வந்து நம்ம ரொம்ப பெரிய கேல்குலேஷன் இல்லை. இது நவாம்சத்தை கணிக்கிற முறையை தான் வந்து ஒரு ராசியை 9 கூறுகளாக பிரிகிறனால தான் வந்து. இப்போ எதுக்கு நவாம்சத்தோட முக்கியத்துவத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். நவாம்சத்துக்கு ஒரு 3 முக்கியமான விஷயம் நம்ம நவாம்சத்துக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வந்து இப்போ நம்ம ராசி கட்டத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஸ்தானபலம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி, உச்சம், ஆட்சி, மூலத்திரிகோணம், நட்பு, சமம், பகை, நீச்சம், இது எதுவுமே வந்து நவாம்சத்தில் கிடையாது. ஓகேங்களா? 2வது, ராசி கட்டத்தில் கிரகங்களுக்கு பார்வை பலன் உண்டு. நவம்சத்தில் வந்து பார்வை பலனே கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். நவம்சத்தில் வந்து ஸ்தானபலம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி, உச்சம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பார்வை பலமும் நவம்சத்தில் கிடையாது. வந்து நவம்சத்தை வந்து 3 விஷயத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்தா போதும். வந்து இப்போ வந்து இப்போ ராசி வந்து வெளி தோற்றத்தை கிரியேட் பண்ணும், அப்புறம் செயல்பாடுகளை ராசி கிரியேட் பண்ணுறது. நவம்சம் என்னன்னா வந்து நவம்சத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனோட உள்குணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவன் வெளியே பார்க்கறதுக்கு வந்து ராசி கட்டம், செயல்பாடுகள்லாம் ராசி கட்டமாக இருக்கான். உள்ள நல்ல குணத்தில் இருக்கானால கெட்ட குணத்தில் இருக்கானான்னு தெரிஞ்சு நவம்சத்தமாக பார்க்கலாம். வந்து எப்படின்னா வந்து நவம்சத்தில் கொடுக்குற முக்கியமான விஷயம் வந்து சுப வர்க்கமின்மை பார்க்கணும். கிரகம் வந்து சுப வர்க்கமின்மை இருக்குதான்னு பார்க்கணும். அது என்ன மீனிங்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து
ஒரு சுப ராசியில் இருக்குதான்னு பார்க்கணும். சுப வீடு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிஷபம், துலாம், இது வந்து சுப ராசி சுக்கிரனோடது. தனுசும் மீனம் வந்து சுப ராசி, இது குருவோடது. அப்புறம் வளர்பிறை சந்திரன், இது கடகராசி, அது வளர்பிறை சந்திரனா இருக்கணும். அப்புறம் வந்து தனித்த புதன், கன்னி, மிதுனம். இந்த ராசிகள்ல கிரகங்கள் இருந்துச்சுன்னா நவாம்ச கட்டத்தில், இந்த ராசிகள்ல நவாம்ச கட்டத்தில் கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் சுப வர்க்கமின்மை இருக்குதுன்னு அர்த்தம். அந்த கிரகம் உள்ள நல்ல குணத்தில் இருக்குது. ஐ மீன் ஒரு ஜாதகர் வந்து வெளியே வந்து ரொம்ப தைரியமாக இருப்பார், ரொம்ப தைரியமாக பேசுவார், தைரியமாக எல்லாமே பேசுவார். ஆனால் உள்ளுக்குள்ள அவர் பயந்துனே இருப்பார். காரணம் வந்து அந்த கிரகம் வந்து ஒரு சுப வர்க்கமின்மை ஏறாமல் ஒரு சனியோட வீட்டில் இருந்துக்கலாம். மேபி அந்த மகரம் இல்லை கும்பத்தில் இருக்கலாம். ஏன்னா எல்லா கிரகங்களுக்கும் ஒரு பதட்டம் உண்டு. அது ரொம்பவே பயப்படுறதுன்னு பார்த்தா சனி தான். வந்து ராசி கிரகத்தில் சனி வந்து சிம்மத்தில் அப்படியே தைரியமாக இருக்கான், வெளிப்படை நல்லா பேசுவார். ஆனால் உள்ளுக்குள்ள அதே ராசிகத்தில் இருக்கிற சனி வந்து நவம்சத்தில் வந்து மகரத்துலேயோ கும்பத்துலேயோ அவரோட ராசியிலே இருக்கலாம் போயிட்டு. அப்போ உள்ளுக்குள்ள அவர் பயந்துனே இருப்பார். அவர் பேசுறது ஒரு மாதிரியா இருக்கு, ஆனால் உள்ளுக்குள்ள பயந்தவங்களே இருக்கலாம். வந்து இந்த கிரகத்தோட உள்குணம், அதாவது மனுஷனோட உள்குணம்லாம் எடுத்துக்கலாம். வந்து பேச்சு வெளியே பயங்கரமாக இருக்கு, ஆனால் உள்ளே வந்து பயந்துனே இருப்பாங்க. இன்னொன்று வெளியே நல்லபடியாக பேசுவோம், ரொம்ப நல்லவங்க மாதிரிலாம் பேசுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள வஞ்சகமான எண்ணம் இருக்கும். இதுக்கு காரணம் வந்து நம்ம நவாம்சத்தில் கிரகம் எந்த ராசி இருக்குதுன்னு பார்க்கணும். வந்து இப்போ வெளியே வந்து சண்டை போட்டாக்கிறாங்க, திட்டினே இருக்கிறாங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனால் அதே கிரகம் நவாம்சத்தில் வந்து சுப வர்க்கம் மேன்மையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி ரிஷபத்துலேயோ, துலாத்துலேயோ, தனுசுலேயோ இல்லை மீனத்துலேயோ இருக்கும். தனித்த புதனாக இருந்தால் கன்னி, மிதுனத்தை நம்ம எடுத்துனா போதும். இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மனுஷனோட உள் குணம். வெளி தோற்றம் ராசி கட்டம்னா அந்த உள்ளம் எந்த குணத்தில் இருக்கிறான், நல்லவனா கெட்டவனா, அது நம்ம நவாம்சத்தை வச்சு கிளியராக கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது வந்து இந்த மேரேஜுக்கு நம்ம நவாம்சத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ ராசி கட்டத்தில் வந்து லக்னத்திலிருந்து 7ஆம் பாவம் தான் வந்து திருமணம். அந்த வீட்டு அதிபதி தான் நம்மளுக்கு வந்து திருமணமாக மேரேஜுக்கான பிளானட்டாக வரும். அதே மாதிரி ஆணாக இருந்தால் சுக்கிரன் நம்ம பார்க்கணும், பெண்ணாக இருந்தால் செவ்வாயை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மேஷ லக்னத்தில் பிறந்துக்கிறீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு ஆணாக இருக்கிறீங்க, மேஷ லக்னத்தில் பிறந்துக்கிறீங்கன்னா 7ஆம் பாவம் சுக்கிரன், கலஸ்திரக்காரனே சுக்கிரனாக வர்றதுனால இது அப்படியே நவம்சத்தில் சுக்கிரன் வந்து எந்த ராசி இருக்காருன்னு பார்த்து அந்த ராசியில் இருக்கிற ராசியோட குணத்தை எடுத்துக்கினா போதும். அந்த குணத்தில் தான் வருங்கால மனைவி அமைவாங்கன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேஷத்தில் இருக்கிற சுக்கிரன், மேஷ லக்னம் ராசி கிடத்துல 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கார். துலாத்திலேயே ஆட்சி இல்லை மூலத்திரிகோணம்னு ஒரு ஸ்டேத்தில் இருக்கார். நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன் வந்து விருச்சிக ராசியில் இருப்பார். அப்படின்னா மீனிங் பண்ணுதுன்னா வரக்கூற மனைவி வந்து ரொம்ப வந்து பிடிவாத குணமோ முரட்டுத்தனமோ டாமினேட்டிங் நேச்சராக இருப்பாங்க. நான் சொல்கிறது தான் கேட்கணும், ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக இருப்பாங்க, சட்டுன்னு பேசுவாங்க, முன்கோபமாக இருக்கும். இதெல்லாம் செவ்வாயோட குணத்தை எடுத்துன்னு போயிட்டு அங்கே நம்ம சேர்க்கணும். வரக்கிற மனைவி அதே குணத்தில் தான் வருவாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு பெண்ணோட ஜாதகமாக இருந்தால், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கடக லக்னத்தில் பிறந்துக்கிறீங்க, 7ஆம் அதிபதி வந்து சனி. பெண்ணுக்கு நம்ம வந்து பொதுவாக செவ்வாயை பார்க்கணும். ஆணுக்கு எப்படி பொதுவாக சுக்கிரனை பார்க்குறோமோ பெண்ணுக்கு நம்ம பொதுவாக செவ்வாயை பார்க்கணும். வந்து 7ஆம் அதிபதி சனி இல்லைனா செவ்வாய், 2 பேரில் யார் பலமாக இருக்காங்களோ ராசி கட்டத்தில் அந்த கிரகம் நவாம்சத்தில் எந்த ராசியில் இருக்குதோ அந்த குணத்தோட வருங்கால மனைவி அமைவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சனி வந்து மேஷத்தில் நீச்சமாக இருக்காரு ராசி கட்டத்தில், ஓகேங்களா. 7ஆம் செவ்வாய் வந்து விருச்சிகத்தில் ஆட்சியாக இருக்குது. அப்போ வரக்கூடிய கணவன் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சியாக இருக்குது விருச்சிகத்தில். இதே இப்போ ராசி கடத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தான் பலமாக இருக்குது. இவர் 7ஆம் அதிபதி சனி வந்து வீக்காக இருக்கார். நவாம்சத்தில் போயிட்டு இப்போ செக் பண்ணணும் அந்த செவ்வாய் எங்கே இருக்குதுன்னு. இன்கேஸ் செவ்வாய் வந்து துலா ராசியில் இருக்குது நவாம்சத்தில், அப்படி பார்த்தீங்கன்னா வரப்போகிற கணவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு சாஃப்டாக இருப்பாங்க. வரக்கூடிய கணவர் வந்து ஒரு சாஃப்டாக இருப்பாங்க, ரொம்ப அழகியல் தோட்டத்தில் இருப்பாங்க, லக்ஸுரியஸாக லைஃப் வாழணும்னு ஆசைப்படுவாங்க, ரொம்ப ஒரு நிறைய ட்ரிப் போகிறது, லைஃப் என்ஜாய் பண்ணுறது, நல்லா வந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையில் இருக்குது, நல்லா ஒரு பேசுறது ப்ளஸ் நிறைய செலவு பண்ணுறது, இதெல்லாம் சுக்கிரனோட விஷயத்தில் வரும். வரக்கூடிய கணவர் வந்து சுக்கிரனோட குணத்தில் அடிப்படையில் தான் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லக்னத்துலேருந்து ராசி கடத்தில் லக்னத்துலேருந்து 7ஆம் அதிபதி ப்ளஸ் சுக்கிரன், இது ஆண் ஜாதகத்தில். பெண் ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து 7ஆம் அதிபதி ப்ளஸ் செவ்வாய்,
2 பேரை ராசி கட்டத்தில் யார் வலுக்குறாங்களோ அவங்க நவாம்சத்தில் எந்த ராசி இருக்காங்களோ அந்த ராசியின் அடிப்படை அந்த ராசியில் இருக்கிற அடிப்படை குணத்தில் தான் வந்து அந்த அதிபதியோட அடிப்படை குணத்தில் தான் வந்து வரக்கூட கணவனோ மனைவியோ இருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் தொழிலுக்கு நவாம்சத்தை நம்ம பார்க்குறாங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும் நம்ம ராசி இடத்துல லக்னத்துலேருந்து 10ஆம் பாவகம் தான் வந்து தொழில். ஓகேங்களா? தொழில் இதுக்கப்புறம் தொழில்காரர்கள் நம்ம சனி தான் சொல்லுவோம். சனி இப்போ உங்கள் லக்னத்தில் இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து விருச்சிக லக்னத்துக்கலாம். விருச்சிக லக்னத்துக்கு 10 கூடியவர் வந்து சூரியன். விருச்சிக லக்னத்துலேருந்து 10ஆம் பாவமாக சூரியன் வரும். சூரியன் அப்புறம் தொழில்காரகன் சனி. 2 பேரில் யார் வலிமையாக இருக்காங்களோ அவங்க நவாம்சத்தில் எந்த ராசி இருக்காங்களோ அந்த ராசியின் அடிப்படையில் தொழில் வரும்னு நம்ம சொல்லலாம். மறுபடியும் சொல்கிறோம். இப்போ விருச்சிக லக்னத்தில் பிறந்துக்கிறீங்க. 10 கூடிய சூரியன் நீச்சமாக இருக்கார் துலாத்தில். ஓகேங்களா? சனி வந்து தனுசுல வந்து ஒரு ஆட்சின்ற தனுசுல சமமன்ற நிலையில இருக்காரு. ஸ்தான பலத்தில் சூரியன் இழந்துட்டாரு. ஸ்தான பலத்தை வீக்காக இருக்காரு. சனி வந்து நியூட்ரல் ஒரு சமம்ன்ற ஒரு நிலையில இருக்காரு. ஓகேன்ற நிலையில இருக்காரு. இப்போ இதே சனி வந்து நவாம்சத்தில் வந்து விருச்சிக ராசியில் போய் வந்து இருக்காரு. ஓகேங்களா? விருச்சிக ராசி இருந்தாருன்னா வந்து விருச்சிகம் வந்து யாரோட வீடு? செவ்வாயோட வீடு. செவ்வாய் சமன்ற தொழில்கள்னா அது கட்டிடம், கட்டுமானத்துறை, சிவில் இன்ஜினியரிங்கு, இந்த எலக்ட்ரிக்கல்ஸ் ப்ளஸ் ரியல் எஸ்டேட், ஒரு குக்காக போகிறது, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து குக்காக இருக்கிறது, ப்ளஸ் மளிகை கடை, மெட்டல் பிஸ்னஸ், இதெல்லாமே வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்டது. இதில் எதுனா ஒரு துறையில் வந்து அவர் எண்ணம் போயினே இருக்கும், சிந்தனம் போயினே இருக்கும். எப்போ அந்த துறையில் அவர் போவார்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல தசையில் அந்த சனி தசையோ வரும்போது அவர் அந்த துறைகளில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இப்போ சொன்ன துறைகள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் துறை இந்த பிஸ்னஸில் போகிறதுக்கு இவருக்கு வாய்ப்புகள் உண்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நவாம்சத்தில் வந்து இன்னும் 2 வலிமை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து வர்க்க உத்தமம் சொல்லுவாங்க. 2வது வந்து புஷ்கர நவாம்சம். இது 2 பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ நான் போடலான்னுக்கிறேன் செப்பரேட்டாக வந்து. இப்போ வர்க்கோத்தமம்னா என்ன மீனிங்னா வந்து ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் எந்த ராசியில் இருக்குதோ நவாம்சத்துலேயும் அதே ராசியில் இருந்துச்சுன்னா அது பேர் வர்க்க உத்தமம்னு அர்த்தம். அந்த கிரகம் வந்து ஒரு நல்ல வலிமையாக இருக்குதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொன்னங்களை பற்றி அது விருச்சிக லக்னத்துக்கலாம். விருச்சிக லக்னத்துக்கு 10 கூடிய சூரியன் வந்து நீச்சமாக இருக்கார். துலாத்தில் நீச்சமாக சூரியன் வந்து சித்திரை 3ஆம் பாதத்தில் இருந்தாருன்னா நவாம்சத்துலேயும் அதே சித்திரை 3ஆம் பாதத்தில் தான் இருக்கார். இது என்ன அர்த்தம்னா வந்து அந்த கிரகம் இழந்த வலிமை மீண்டும் பெறுகிறது. இப்போ ஆரம்பத்தில் அந்த கிரகம் வந்து அதோட சூரியனோட தசை புக்தியில் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு தடுமாற்றம் கொடுப்பாரு. ஆனால் போக போக அவரை உயர்த்தி மேலே கொண்டு போவார். ஒரு தடுமாற்றத்தை ஒரு டவுன்ஃபாலை கொடுத்து அப்புறம் அப்லிஃப்ட் பண்ணோம். ஒரு பிரச்சனை கொடுத்து அதன் மூலிமா வந்து சொல்யூஷன் கொடுத்து குரோத்தை கொண்டு போவோம். ஓகேங்களா? ராசி கட்டத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ எந்த ராசி இருக்குதோ அதே ராசியில் வந்து நவாம்சத்தில் இருந்துச்சுன்னா அது வர்க்கோத்தமம்னு அர்த்தம். இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து சரராசிகளுக்கு வந்து மேஷத்தில் இருக்கிற மேஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் தான் வந்து மேஷத்தில் இருக்கிற அஸ்வினி 1ஆம் பாதம் தான் வந்து நவாம்சமாக இருக்கும். அதே இப்போ எக்ஸாம்பிள் சனி வந்து நீச்சமாக இருக்கார் மேஷத்தில், அஸ்வினி 1ஆம் பாதம்னா அவர் நவாம்சத்தில் அதே மேஷராசிலே இருப்பார். இங்கே ஸ்தான பலம் இழந்த சனி ராசிகரத்தில் அதே இடத்துல இருக்கிறதுனால வந்து நவாம்சத்தில் வந்து இழந்த வலிமை மீண்டும் பெறுகிறார்ன்ற அர்த்தம். சரராசிகளுக்கு வந்து 1ஆம் பாதம். ஓகேங்களா? ஸ்திர ராசிகளுக்கு வந்து 5ஆம் பாதம், உபய ராசிகளுக்கு வந்து 9ஆம் நட்சத்திர பாதங்கள். இதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வந்து 3 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வந்து ஒன்று வந்து கிரகத்தோட உள்தோற்றம் தெரிஞ்சுக்கலாம். 2வது வந்து நவம்சத்தை வச்சு தொழிலை தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் வந்து வரக்கூடிய மனைவி அவங்க எந்த குணத்தில் இருப்பாங்க. இந்த 3 விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இது டிவிஷனல் சார்ட். ஆக்சுவலாக வந்து மறுபடியும் சொல்கிறேன், ராசி கடத்தில் அதுதான் ஒரிஜினல். இது வந்து ஒரு ஃபோட்டோ காப்பி மாதிரி. எல்லா வர்க்க சக்கரங்களும் நவாம்சம் என்பது இது ஒரு டிவிஷனல் சார்ட் தான். ஒரு ராசியை வந்து 9 கூறுகளாக பிரிக்கிறாங்க வந்து. அதனால வந்து ஒரிஜினல் வந்து ராசி கட்டம் தான். இப்போ சொன்ன மாதிரி ராசி கட்டத்தில் இந்த அந்த ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் நீச்சம் ப்ளஸ் பார்வை பலன்கள்லாம் இருக்கும். நவாம்சத்தில் இது எதுவுமே கிடையாது. பார்வை பலன் கிடையாது, ஆட்சி உச்சம் எதுவுமே கிடையாது. இந்த வர்க்கோத்தமம் பார்க்கலாம், அப்புறம் புஷ்கர நவாம்சத்தை பார்க்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 விஷயத்துக்காக வந்து ஒரு கிரகத்தோட உள்குணம், அது ஒரு கிரகத்தோட உள்தோற்றம், அதை அப்படியே மனுஷனுக்கு அப்படியே வெளிப்படும். மேஷத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து நவாம்சத்தில் போயிட்டு என்ன சொல்கிறதுனா வந்து கடகத்தில் இருந்தாருன்னா இது என்ன குறிக்குதுன்னா வந்து அவர் வெளிப்படையாக பயங்கரமாக பேசுவார். ஆனால் உள்ளே வந்து
அவர் கடகராசியில் இருக்கார். நவம்சத்தில் வந்து மேஷத்தில் இருக்கிற செவ்வாய் ராசி கட்டத்தில் நவம்சத்தில் வந்து கடகத்தில் இருக்கும்போது என்ன பண்ணிங்கன்னா வந்து பயங்கரமாக கோவப்பட்டு வெளியே பேசினாலும் உள்ளுக்குள்ளே வந்து நல்ல குணத்தோடு இருப்பார். ஒரு தாய் அன்புலத்தோடு இருப்பார். பாசமாக இருப்பார். அஃபெக்ஷனாக இருப்பார். தான் குடும்பத்தில் ரொம்ப பாசமாக இருப்பார். உள்ளுக்குள்ளே வந்து ஒரு தாய் அன்பு கொண்ட ஒரு மதர்லி கேரிங்லேயே இருப்பார். அது மாதிரி தான் வந்து கிரகத்தோட உள் தோற்றம் ப்ளஸ் வருகின்ற மனைவி ராசி கடத்தில் 7ஆம் அதிபதி ஆணாக இருந்தால் 7ஆம் அதிபதி ப்ளஸ் சுக்ரன் பெண்ணாக இருந்தால் 7ஆம் அதிபதி ப்ளஸ் செவ்வாய். ராசி கடத்தில் யார் வலிமையாக இருக்காங்களோ வலிமை பெற்றவர்கள் நவாம்சத்தில் எந்த ராசி இருக்காங்களோ அந்த ராசி அடிப்படை தன்மையில் தான் நம்ம ஃப்யூச்சர் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வருவாங்க. அப்புறம் தொழிலில் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து 10ஆம் பாவம் தொழில ப்ளஸ் தொழில்காரகன் சனி 2 பேரில் யார் ராசி கடத்தில் வலிமையாக இருக்காங்களோ அவங்க நவம்சத்தில் எந்த ராசி இருக்காங்களோ அந்த ராசி எந்த ராசி இருக்குதோ ராசி அதிபதியோட தொழில்கள்லாம் எந்நேரம் இவங்களுக்கு அந்த மைண்டில் ஓடிட்டே இருக்கா அதுக்குள்ளே கண்டிப்பாக இழுத்துன்னு போடும். எப்போனா அந்த கிரகத்தோட தசையில் தான் கொண்டு போகும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வந்தது கிளியராக சொல்லிக்கிறேன் நம்புகிறேன். உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு தடவை போட்டு கேளுங்க. ராசி கட்டம் தான் ஒரிஜினல். நவம்ச கட்டம் வந்து ஜெராக்ஸ் மாதிரி அது வந்து ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குறீங்க எல்லாரும் வந்து லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பற்றி பேசுகிறேன். நன்றி.